என்னதான் தனக்குன்னு ஒரு குடும்பம், நண்பர்கள் இப்படியெல்லாம் இருந்தாலும் அந்த இளைஞனுக்கு அந்த வாழ்க்கையை வாழ்றதுக்கு கொஞ்சம் கூட விருப்பமே இல்லை. எப்பவும் ஒரு விரக்தி. நம்மெல்லாம் வாழ்ந்த எண்ணத்தை சாதிக்க போகிறோம், பேசாமல் தற்கொலை பண்ணிக்கலாமா அப்படின்னு நினைக்கிறோம். உடனே தன்னுடைய இருசக்கர வாகனத்தை எடுத்துட்டு தற்கொலை பண்ணிக்கிறதுக்காக போயிட்டுருக்கேன். அப்படி போகும்போது வழியில் ஒரு ஆக்சிடென்ட் ஆகி ஒரு முதியவர் கீழே விழுந்து கிடக்கிறாரு. இவன் வண்டியை நிறுத்திட்டு போயிட்டு, நீங்களாம் ஆம்புலன்ஸுக்கு கால் பண்ணீங்களா அப்படின்னு அருகில் இருக்கிறவங்களை கேட்குறான். நாங்கள் கால் பண்ணோம், ஆனால் வரக்கு கொஞ்சம் தாமதமாகும்னு அவங்க சொன்னாங்க அப்படின்னு அவங்க பதில் சொல்கிறாங்க. உடனே இவன் கொஞ்சம் கூட யோசிக்காம அந்த முதியவர் தன்னோட இருசக்கர வாகனத்தில் ஏற்றி உட்கார வச்சுக்கிட்டு வேகமாக ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போகிறான். சரியான நேரத்தில் அந்த முதியவரை அவன் கொண்டு வந்து சேர்த்ததுனால அந்த முதியவரோட உயிர் காப்பாற்றப்படுது. முதியவரோட குடும்பத்தை சேர்ந்த எல்லாருமே அவனை பார்த்து கண்கலங்கி கையெடுத்து கும்பிடுறாங்க. அந்த காட்சி அவன் மனசுல ஒரு உழுக்குது. நம்ம வாழ்க்கைக்கும் ஒரு அர்த்தம் இருக்குதா அப்படின்னு அவன் யோசிக்க ஆரம்பிக்கிறான். அந்த இரவு முழுக்க அவங்க கண் கலங்கி நின்னதும் கையெடுத்து கும்பிட்டதுமே அவன் மனதுல திருப்பி ஓட ஆரம்பிக்குது. உடனே அடுத்த நாள் என்ன செய்யறான், ஒரு தன்னார்வல தொண்டு நிறுவனத்துல போய் சேர ஆரம்பிக்கிறான். தன்னால முடிந்த உதவிகளை மற்றவங்களுக்கு அவன் செய்யறான். அவங்க துண்டு உதவிகளை பெற்ற எல்லாருமே அவனை என்ன செய்யறாங்கன்னா ஒரு கடவுள் மாதிரி பார்க்கறாங்க. அந்த ஒரு பார்வை அவன் வாழ்க்கையில ஒரு மாற்றத்தை உண்டாக்க ஆரம்பிக்குது. இப்படி நம்ம வாழ்க்கையில ஏற்படக்கூடிய எல்லா பிரச்சனைக்கும் தற்கொலை தான் தீர்வு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் தற்கொலையை தேடி போறாங்க. ஆனா ஒரே நிமிடத்துல நம்ம வாழ்க்கை எப்படி வேணாலும் மாறலாம். தயவு செய்து யாரும் தற்கொலை தான் தீர்வு அப்படின்னு தேடி போகாதீங்க. நன்றி.